நடிகர் சந்தானம் சமீபத்தில் திருப்பதி ஏழுமலையானை தரிசித்துவிட்டு திரும்பினார். திருப்பதி போனால் திருப்பம் ஏற்படும் என்பது போல சந்தானம் புதிய திருப்பம் ஒன்றை நிகழ்த்த போகிறார். ஆரம்பத்தில் காமெடி பண்ணி வந்த சந்தானத்தின் இடத்தை இப்பொழுது கிட்டத்தட்ட யோகி பாபு பிடித்துவிட்டார். 2008ஆம் ஆண்டு வெளிவந்த அறையின் 305 கடவுள் என்ற படத்தில் அவருக்கு முதன்மை கதாபாத்திரம் கிடைத்தது. அதிலிருந்து அவருக்கு ஹீரோ ஆசை துளிர்விட்டு கொண்டே இருந்தது. அதன் பின்னும் காமெடி கதாபாத்திரங்கள் நடித்து வந்த அவருக்கு பிரேக் கொடுத்த படம் கண் லட்டு தின்ன ஆசையா. இந்த படத்தில் இருந்து இனிமே இப்படித்தான் வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் என்று தொடர்ந்து ஹீரோவாகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார் சந்தானம். அப்படி ஹீரோவாக அவதாரம் எடுத்த இவருக்கு நிறைய படங்களே ஹிட் ஆகிடுச்சு. அதன் பின் சமீப காலமா இவருக்கு ஹீரோ கதாபாத்திரம் கை கொடுக்காம போயிடுச்சு. தில்லுக்கு துட்டு 2 படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார். இந்த படத்தை முடித்த பின்னர் மொத்தமா தனது ட்ராக்கை மாற்ற போகிறார் சந்தானம். சிம்பு, தனுஷ், ஆர்ஜே பாலாஜி போல் இருவரும் படங்களை இயக்க போகிறாராம். அதற்காக கதையை கூட ரெடி பண்ணிவிட்டாராம் சந்தானம். நாம் பார்த்து வளர்ந்த நடிகர்கள் எல்லோரும் இப்பொழுது இயக்குனராகிவிட்டார்கள் என சந்தானமும் இப்பொழுது டைரக்ஷன்ஸ் பண்ண போகிறார். தில்லுக்கு துட்டு 2ஆம் பாகத்துக்கு பின்னர் கவலை வேண்டாம், யாமிருக்க பயணம் என்ற படங்களை இயக்கி இயக்குனர் TK உடன் ஒரு படம் பண்ணுகிறார். அதன் பிறகு முழு டைரக்டராகவே மாற இருக்கிறார் நம்ம நடிகர் சந்தானம். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.